இந்த கிரிக்கெட்டு இந்த விளையாட்டில் மூழ்கி போகிறத பற்றி கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறோம். கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு கூட நிறைய கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கிரிக்கெட்டில் மூழ்கி கிடக்கிறாங்க. இதெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், பொதுவாக விளையாட்டை பொறுத்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது? பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா? இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து ட்ரை ஆகி போயிருக்கணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. விளையாட்டு இல்லாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரே படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரே வணங்கிக்கிட்டே இருக்கணும் என்கிற மாதிரி போனால் மூளை ட்ரை ஆகி போயிடும். அதை பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வான், வீடு மாற்றும், வாத்தியாரெலாம் மாற்றும். ஒரே மூஞ்ச பார்த்தா கூட பாடம் வரான்னு என்ன செய்கிறான், வாத்தியாரை மாற்றுவான். 8 to 9 நீ இரு, 9 to 10 நீ இரு. ஏன் ஒரே ஆள் அப்படி நடத்த முடியாதா? ஆனால் அவனை நடத்த முடியாதா? நடத்த முடியும். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மாறிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யும், அப்போ தான் மனிதனுக்கு அறிவு வளரும்னு தான் சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்றவாறு தான் இஸ்லாம் சட்டங்களை வகுத்திருக்கே தவிர அப்படியே ஒரேடியாக மூழ்கி போகிற மாதிரி என்ன செய்யலை, அதை வைக்கவே இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அந்த காலத்தில் விளையாட்டு என்பதெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது வந்து ஒரு மல்டி பர்பஸ்மாங்க பார்த்தீங்களா, பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் அந்த காலத்தினுடைய விளையாட்டெல்லாம் இருந்தது. விளையாட்டாகவும் இருக்கும், அந்த விளையாட்டில் ஈடுபடுறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் வலிமை பெறும். ஈட்டி எறிகிறது, வாள் சண்டை, குதிரை ஏறி ஓட்டம் பந்தயம், குதிரை ஏறி வேகமாக போகிறது, ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரியான விளையாட்டுகள் தான் அங்கே உள்ள சமூகத்தில் இருந்தது. அதில் விளையாட்டில் பங்கெடுக்கவும் செஞ்சாங்க, பார்த்து ரசிக்கவும் செஞ்சாங்க. இப்போ ஒரு பெருநாள் தினத்தில் பள்ளிவாசல்னா மஸ்ஜித் நபவி, அதில் பெரிய திடல்லாம் இருந்தது. அதில் வைத்து என்ன செய்கிறாங்க, அபிசீனிய வீரர்கள் வந்து ஈட்டினால் ஈட்டி நான் எறிகிற நீ, அது மாதிரி போட்டி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ஆயிஷா நாயகி அவர்களும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோளில் அவங்க தலையை வைத்து கொண்டு வந்து அந்த விளையாட்டை பார்த்து ரசித்தாங்க. போதுமான்னு சொல்லி கேட்டு முடிஞ்சோன்னே அப்புறமேல நினைச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைச்சிட்டு போனாங்கலாம். அது புகாரில் பார்க்குறோம். முதல் வால்யூமில் அந்த பெருநாளுங்கிற தலைப்பில் கூட இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. பல இடங்களில் புகாரில் இதை பார்க்கலாம். அப்போ இப்படி விளையாட்டு நடந்து தான் இருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குதிரையை வைத்திருப்பவர்கள், குதிரைங்கிறது போருக்கு, பிரயாணத்துக்கு, பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான சாதனம். இப்போ எப்படி டூ வீலருங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாதனமாக நமக்கு இருக்கிறதோ, ஒரு சைக்கிள் தவிர்க்க முடியாத சாதனமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி அன்றைக்கி என்னது, குதிரை இருந்தால் வேலை ஈஸியாக முடியும், டக்கு டக்குன்னு போகலாம் வரலாம் என்ற மாதிரி ஒரு காலம். அப்போ அந்த குதிரை வந்து சொங்கி மாதிரி இருந்தால் உருப்படுமா? அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து பயிற்சியெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குதிரை போட்டி வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரேஸ் இல்லை, பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளுக்கு இவ்வளோ தூரம் போகணும், எது முதல்ல வருதோ அதுக்கு பாராட்டு பரிசுங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அப்படியெல்லாம் கூட ஏற்பாடு செஞ்சதாக புகாரிலே நீங்கள் ஹதீஸில் பார்க்கலாம். அப்போ குதிரையை அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆயிஷா நாயகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் வச்சு நான் முந்திரனா நீ முந்திரியான்னு பார்த்து என்ன செஞ்சாங்க, ஓட்டப்பந்தயம் நடத்தி ஒரு தடவை ஆயிஷா நாயகி ஜெயிச்சாங்க, அடுத்த தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ வந்து கணவன் மனைவியை ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுறது, இதெல்லாம் விளையாட்டு தானே. இது தொழுகை நோம்பு மாதிரி இபாதத்தா? இதுவும் விளையாட்டு தான். இதில் ஒன்றும் பெரிய பார்த்தோம்னா வணக்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனாலும் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அந்த மாதிரி போடுறது ஆரோக்கியம் இல்லாட்டா கூட ஒரு டைம் பாஸுங்கிறது இருக்குல்ல, அப்படி இருந்தால் தான் சரியாக வரும். அதனால் மார்க்கம் என்ன செய்யலை, பறவைகள் வச்சு குழந்தைகள்லாம் விளையாட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு பையனுடைய பறவை கூட, ஒரு குருவி கூட இறந்து போயிடுது. அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, யா அபா உமைர் மாஃபால நுகைர், என்னப்பா ஒரு பறவை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன், எங்கே காணா, அது செத்து போச்சு அப்படிலாம் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. நீங்கள் பறவை வச்சு வளர்த்தேன்லாம் என்ன செய்யலை, கேட்கல. அதெல்லாம் கூட ஒரு விளையாட்டு தானே, ஒரு டைம் பாஸ் மாதிரி காரியம் தானே. பறவையை விட்டு அது பாட்டு சாப்பிட்டு போயிடுது, நம்ம பிடிச்சி வச்சுருந்தா அது நமக்கு ஒரு மன நிறைவு. நமக்கு தானே எல்லாம் படைச்சிருக்கிறான், நமக்கு சந்தோஷம் தரும்னு அறுத்து திங்கலாம்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் தரும்னா அது கஷ்டமில்லாத வகையில் என்ன செய்யலாம், அதை அடைச்சி வைத்து நம்ம வளர்க்குறது தப்பே கிடையாது. அது மாதிரி ஒரு பூனையை பூனையின் காரணமாக ஒரு பொம்பளை நரகத்துக்கு போனான். ஏன் நரகத்துக்கு போனான்னு கேட்டால், அது பூனையை அடைச்சி போட்டுருவா, சோறும் கொடுக்க மாட்டா, வெளியே விட மாட்டா, அது செத்து போச்சு, அதனால் அவன் நரகத்துக்கு போனான். ஒரு நாயின் காரணமாக ஒரு பொம்பளை வந்து சொர்க்கத்துக்கு போனான்னு அதிர்ச்சி வரும்பொழுது பூனை வைக்கலான்னு வழங்குதா இல்லையா? பூனை வைக்கலாங்கிறதுனால தானே, அடைச்சி போட்டதும் சோறு கொடுக்காம இருந்த தப்பே தவிர பூனை வச்சு அது ஒரு விளையாட்டு தானே. பூனையை திங்க போகிறது இல்லை, வேறு எந்த பூனை வச்சுருக்கானே, அது ஒரு விளையாட்டு தான், அது ஒரு வகையான ஒரு விளையாட்டு. அது பார்த்து ஜாலியாக இருந்து ரசிக்கிறது தானே. அபு ஹுரைராங்கிற பூனைக்குட்டியே தூக்கி தெரிஞ்சா அவருக்கு பேர் அபு ஹுரைரான்னு வந்துச்சு, பூனைக்குட்டியின் தந்தைண்டு. ஹுரைராண்டா பூனைக்குட்டின்னு அர்த்தம், அபு ஹுரைராண்டா பூனைக்குட்டியின் தந்தை, பூனைக்குட்டியோட இருந்தார், அதனால நினைஞ்சது பூனைக்குட்டியின் தந்தைன்னு பேர். பூனைக்குட்டி வச்சுக்கிட்டே இருப்பார் பார்த்தாலும். அப்போ அப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க சஹாபா. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை. ரொம்ப அப்படியான அந்த ஆன்மீகங்கிற பேரில் வந்து பயங்கரமான டைட் பண்ணி அது மாதிரியான மார்க்கமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரேடி அவுத்து விடுற மார்க்கமும் கிடையாது.
விளையாட்டுங்கிற பேரில் அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆக்கி டைம் பாஸுங்கிற பேரில் எல்லாத்தையும் போட்டு திறந்து விடுற மாதிரியான மார்க்கம் கிடையாது. அது என்ன செய்யும், எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் போகாதுங்க, நடுவில் வைக்கும். முப்பத்தன் வசத்தன்கிறான்ல, உங்களை எல்லாமே நடுநிலை சமுதாயம் தான், எக்ஸ்ட்ரீமாவெல்லாம் போக முடியாது. எல்லாமே கரெக்டாக நடுத்தரமாக இருக்கணும். ஒருத்தனை ஒரே வசுவாசு போட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு எதையுமே நம்பாமல் இருந்துடக்கூடாது, ஒரே நம்பி ஏமாந்துடவும் கூடாது. நடுத்தரமாக வை, ஓரளவுக்கு நம்பு, கொஞ்சம் நம்பாமல் இரு, நம்பி பணத்தையும் கொடு, நம்பிக்கை இல்லைன்னு எழுதியும் வாங்கிக்க, நடுத்தரம் தானே எல்லாமே. அப்புறம் எல்லாமே எல்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாத்தில் நடுவில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி உனக்கு வந்து விளையாடுறியா, நல்லா விளையாடுப்பா, வேணாங்கள விளையாட்டை வாழ்க்கை ஆக்கிடலாமா, நடுவு என்ன, உங்களுடைய அந்த விளையாட்டுகள் என்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையையும் மனித குலத்துக்கு செய்கிற கடமையையும் குடும்பத்துக்கு செய்கிற கடமையையும் அது பாதிக்கக்கூடாது. முதல்ல கடமை, அப்புறம் விளையாட்டு. கடமை என்ன, கிரிக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு தொழுவ போகலன்னா அது அங்கே கிரிக்கெட்டு தப்பு இல்லை. அது வந்து என்ன ஆகுது, அந்த விளையாட்டு கிடையாது. கேட்டால் கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டை ஏற்றுக்கிற வேலை. விளையாட்டுன்னா ஒரு எல்லா வேலையும் போக அதுக்கு ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தா விளையாட்டு. இவன் 24 மணி விளையாட்டு, விளையாட்டை வாழ்க்கையை விளையாட்டாக்கி விட்டாங்க. கிரிக்கெட்டெல்லாம் அப்படி விளையாட்டாக இருக்கிறது. 24 மணி நேரம் உட்காந்து டே அண்ட் நைட்டுன்னு போட்டு லைட்டை போட்டுட்டு விளையாடுறான், இது உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுவோம். அப்போ இதுக்கு பேர் விளையாட்டா? விளையாட்டுன்னு சொன்னாலும் என்ன, நம்ம ஆடி ஓடி வேலை களைச்சிருப்போம், வேலை பார்த்துருப்போம், டயர்டாக இருப்போம், ஒரு மனசுலாம் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போமே, அது கொஞ்சம் நேரம் தான் உட்காரலாம், அரை மணி நேரம் உட்காரலாம், 1 மணி நேரம் உட்காரு, இதுதான் விளையாட்டு. அதுலேயே உட்காந்துக்கிட்டு தான் அது விளையாட்டு, அதுக்கு பேர். அப்போ நம்ம என்ன எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னு கேட்டால், இந்த கிரிக்கெட் சீசன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் மாணவர்கள் படிக்கிறது இல்லை. அவனுடைய கடமை என்ன, படிக்கிறதுனா கடமை. நீ படித்து அந்த மார்க் எடுத்தாதானே எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்கும். எதிர்காலத்தை இபாதத்தை செய்யக்கூடாதுன்னு இருக்க, விளையாட்டை விடுங்க. ஒரு ஆள் இபாதத்திலே மூழ்கி போய் எப்போ பார்த்தாலும் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அடே இப்படி செய்யாதே, இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு கடமை இருக்கிறது, ஒளி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்கிற கடமை இருக்கிறது. இபாதத்தை கூட மனிதர்களுக்கு செய்கிற கடமையை பாதிக்கிற விதமாக செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அதே மாதிரி புருஷன் அவங்க கேட்கும்போது பொம்பளை நோன்பு வைக்க கூடாதுன்னு இருக்கு. கடமையான நோன்பு இல்லை, நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் வந்து அவன் வந்து அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குற இது பாதிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கிரிக்கெட்டு மோகம் வந்த பிறகு அதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. படிக்கிறவங்களாம் படிக்க மாட்டேங்கிறான், கடை வச்சுக்கிறவங்க கடைக்கு போக மாட்டேங்கிறான். அது மாதிரி வந்து வேலை செய்யணும், அன்றைக்கி லீவு போட்டுடுறான். அது மாதிரிலாம் நீங்கள் அதாவது தொழுகை போக மாட்டேங்கிறான். குரான் ஓதிக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் குரானை முன்னாடி தொட மாட்டான். அந்த வாரம் மார்க்க பத்திரிக்கைலாம் சந்தா கட்டி வந்திருக்கேன், வந்தோன்னு அவசரமாக எடுத்து படிப்பான். கிரிக்கெட் போட்டு அன்றைக்கி அந்த 4 நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், புத்தகத்தையே கையில் தொட மாட்டான், டெய்லி பேப்பரில் படிக்க மாட்டான். பேப்பரில் முக்கியமான நியூஸ்லாம் வந்திருக்கேன், பக்கத்தில் கொண்டு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. டிவியில் நியூஸ் பார்த்தா தானே தெரியும். எந்த உலகமே அழிஞ்சா கூட தெரியாது, கிரிக்கெட்டில் உட்காந்துட்டு இருப்பான். இது வாழ்க்கையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுடைய வியாபாரமோ வணிகமோ கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவங்களை அப்புறப்படுத்தான்னு நல்லா சொல்கிறான். வியாபாரம் கூட அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அப்புறப்படுத்தக்கூடாதுன்னா விளையாட்டு அப்புறப்படுத்தலாமா? வியாபாரங்கிறது தேவை, அது வேணும், நம்ம கடமை, சம்பாதிச்சா தான் சோறு திங்க முடியும், நம்முடைய பொருளாதார கடமை நிறைவேற்ற முடியும். அப்போ வியாபாரத்துக்கே இந்த மாதிரி வந்து அல்லாஹ் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இவன் கிரிக்கெட்டுக்கு மறந்தாண்டா எப்படி அர்த்தம்? அப்போ இந்த விளையாட்டுகள் வந்து அந்த அளவில் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். எந்த விளையாட்டு வந்து ஒரு போதையாக ஆகிவிட்டதோ, அது சில விளையாட்டு இருக்குங்க, அது நுழைஞ்சிட்டான்னு சொன்னால் சூதாட்டம் மாதிரி தான். அதுக்கு போயிட்டேன், சூதாட்டம் போனால் அப்புறம் 1000 ரூபா கொண்டு வருவான், 100 ரூபா போயிடும், இன்னொரு 100 ரூபாயும் போகும். அது 200 ரூபா போச்சு சுதாரிக்க மாட்டான், அந்த 200 எடுக்கணுமே இன்னொரு 200 ரூபாய் கொண்டு வைப்பான், 400 போயிடும். 400 இங்கே தான் எடுப்பேன், விட்ட இடத்துல எடுப்பேன், 800 வைப்பான், 800 ரூபா போயிடும். அதுக்கப்புறம் இருக்க கடன் வாங்கி ஒரு 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபா வைப்பான். எதுக்கு? அந்த 1000 ரூபா எடுக்க போகிறான், எடுக்கவே மாட்டான், கொடுத்துட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி இந்த சூதாட்டம் மாதிரி தான் சில செஸ் மாதிரி விளையாட்டு இருக்கு பாருங்களேன், நுழைஞ்சதான் இப்படி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு மூளைக்கு தான் வேலை இருக்குங்கிறாங்க. அது யார் அதெல்லாம் விளையாடணும், அதை வந்து தூக்கி போட்டு வந்துடணும். அதாவது அந்த கடமைகள் வரும் பொழுது சாயந்தரம் 1 மணி நேரம் உட்காரமா, அவ்வளோதான் டைம், அலாரம் வச்சுக்கிறேன், 1 ஹவர் தான் இப்போ விளையாட்டேன், எந்திரி. அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும், யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவ்வளோதான் இதுக்குள்ள டைம். இப்படியாக திட்டமிட்டு கொண்டு பிள்ளைகளை கண்காணிக்கிறது இல்லை, பிள்ளைகளை படித்தானான்னு பார்க்கறது இல்லை. அப்பங்கார டிவி பார்த்துட்டு இருந்தானா, கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தானா, அந்த பிள்ளை எப்படி தேரும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு யாரெல்லாம் இந்த மாதிரி மோகத்தில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் சைன் பண்ணுறாங்க, வாழ்க்கை இழந்துறாங்க. ஹசிர துன்யா உள்ள ஆகிரா, துன்யாவையும் இழந்து ஆகிரத்தையும் இழக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ விளையாட்டுங்கிறது மார்க்கத்தில் எந்த விளையாட்டுமே தப்பு இல்லை. எந்த விளையாட்டு தப்பாகவும் அது வந்து ஒரு இந்த அழகி போட்டிகள், அதெல்லாம் வந்து அசிங்கங்கள், ஆபாசங்கள், இது மாதிரியான விஷயங்கள் வேண்டாம், தப்பாகுமே தவிர பொதுவாக ஒரு 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 விளையாட்டுகள் ஆபாசம் இல்லாமல் மார்க்கம் தடை செய்ய மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி விளையாட்டுகள் தப்பு கிடையாது. சில விளையாட்டு இருக்கு, அதில் ஒரு ட்ரெஸ்ஸுனாலே அது பார்க்கக்கூடாத விளையாட்டாக போயிடும்.
இப்போ சானியா மிர்சா டென்னிஸ்லாம் பார்க்க முடியுமா? அது பார்க்க முடியாது. ஏன்? அது விளையாட்டை விட வேற ஒரு நோக்கத்தை தான் அதை பார்க்குறானுவோ. அதுக்கு தான் அந்த மாதிரி ட்ரெஸ் அமைச்சு வச்சிருக்கிறானுவோ. அந்த ஒரு பொம்பளை தான் 50 பேர் பார்க்க போகிறாங்க போது அவள் எவ்வளோ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு விளையாட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுலாம். அது விளையாட்டுங்கிறதுக்காக இல்லை. அந்த விளையாட்டையே ஒரு பெண் அணியக்கூடிய ஆடையை போட்டு விளையாடினாலாம் நீ பார்த்துருப்போங்க. ஒரு பெண் அணியக்கூடிய ஆடைன்னு ஒரு மார்க்கத்தில் வரம்பு இருக்கா இல்லையா? ஆண் அணியக்கூடிய ஆடையெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முறையில் மார்க்க வரம்பு மீறாமல் அதுக்குள்ளே இருக்குமே. ஆனால் இன்னொரு விளையாடுவாங்க பார்த்தீங்களா இல்லையா? வேணும்ட இந்த டிவிலெலாம் போடுவான் ரஸ்லின், அதுக்கு பேர் என்னது, அவர்கிட்ட அடித்து குத்துறது, மண்டையை தூக்கி போடுறது, காசு கொடுத்தா நடிக்கிறாங்க எப்படி பேர், அதை வந்து அடித்து காயப்படுத்துறது, அதெல்லாம் அது விளையாட்டு கிடையாது. அதுவே இந்த ட்ராமா நாடகம் பண்ணி என்ன செய்ய மாமி சமாளம் மாதிரி இருப்பானோ, 2 பேரும் மோதிக்கிடுவாங்க, இவன் மேலே பத்துன்னு விழுவான், ஏறி மிதிப்பான், எந்த ஒரு ரூல்லையும் இது வராது, எந்த ஒரு விதிமுறைக்கெல்லாம் அடங்காது. இதை உட்காந்து பார்த்து ரசிக்கிட்டு இருந்தாண்டா இதெல்லாம் நல்லதா, இது இப்படிலாம் செய்யலாமா, விளையாட்டாக இருக்குது, அப்படிலாம் இல்லாத வகையில் எதுக்கு இருந்தால் ஃபுட்பால் இன்னொன்னாலும் விளையாடுங்க, இன்னொன்னாலும் செய்யுங்க, அடுத்த ஒரு இடைஞ்சல் இல்லாத வகையில். அதனால் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இதான் உங்களுக்கு துன்யாவை நீங்கள் இழந்துடக்கூடாது, துன்யாவுடைய கடமை இழந்துடக்கூடாது, ஆகிரத்துடைய கடமை இழந்துடக்கூடாது. அதுக்கு ஏற்றவா மார்க்கத்தினுடைய வரம்பு மீறிய விஷயங்களும் அந்த விளையாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் தாராளமாக விளையாட்டு என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லை, அது வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவங்க பார்க்கக்கூடாது. போய் டிவியில் உட்காந்தா அவ்வளோதான் கதின்னா அவன் மொத்தத்தையும் விட்டுறணும். அது அவனுக்கு சேஃப்டி சிறப்பானதாக இருக்கும். கம்ப்யூட்டர் கேம்ஸுங்க அதே தான். கம்ப்யூட்டர் கேம்ஸ்ன்றாலும் அதில் மூழ்கி கிடக்கும்போது கம்ப்யூட்டரில் என்ன விளையாட்டு சீட்டு மாதிரி விளையாடுறீங்களா, சீட்டே மார்க்கிறது தப்பு கிடையாது. காசு வச்சு விளையாடும் போது தான் சூதாகுது. இந்த சீட்டுக்கு அந்த சீக்கிரம் வைக்கிறது அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அதில் மூழ்கிட்டாண்டே தப்பாக போயிடும். அதான் அடிப்படையான விஷயம்.